ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கேங்காக சேர்ந்து வெளியில் போக ஆரம்பிச்சிருக்காங்க. கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ மற்ற இடத்துக்குலாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சபரி, எஃப்ஜே, கெமி இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோவில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க காலையில். அடுத்தது பார்த்தீங்கன்னா திவ்யா, அரோரா, கனி, ஆதிரை, துஷார் இவங்க 5 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்களும் கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து ஃபோட்டோஸ் வந்து அவங்கவுங்க இன்ஸ்டாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அமித் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வினோத் வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ வினோத் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பயங்கரமான வரவேற்பு கிடச்சிருக்கு. ஏன்னா மாலெல்லாம் போட்டு சால்வெல்லாம் போட்டு அவர் வரவேற்றிருக்காங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். என்கிட்ட காசு எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகல, மொபைல் வந்து வச்சுட்டு போயிட்டேன், மொபைலை எடுத்துகிட்டு போகல நான், அதெல்லாம் எதுவுமே அவங்க குழந்தைகளை என்னால் வாங்கிட்டு போக முடியலன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு வந்து கானா வினோத், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு அவருக்கு இருக்க பாண்டிங் கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் வந்து இது வந்து கண்டினியூ ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மக்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து போஸ்ட்டு போட்டு நம்ம அமித்துக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கேங்காக இருக்கிறதால அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கேங்கை வந்து மக்களாக செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த கேங் வந்து ஒற்றுமை ஆவாங்களா, இவங்க எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கோவிலுக்கோ இல்லை எங்கேயோ மீட் பண்ணுவாங்களான்ற மாதிரி தான். அது யாரான்னு பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன், வினோத், அமித், வியானா, திவாகர். ஸோ இந்த 6 பேர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 6 பேருமே பாண்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ பார்வதி, கமருதீன், வினோத், அமித் இவங்க 4 பேருக்கு பாண்டு நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேர் லவ்வில் சண்டை வரும்போது வினோத்தும் அமித்துமே நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஃபஸ்ட்டு ஒரு 40 டேஸ் பார்த்தீங்கன்னா திவாகருக்கு அவங்களுக்கு ரொம்ப வந்து கனெக்டிங்காக இருந்தது. 2 பேருக்கு நல்லா இருந்தது அந்த பாண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வியானாக்கும் அமித்துக்கும் தெரியும் ஒரு டாட்டர் ஃபாதர் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியானா வந்து நம்ம பார்வதி எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல, அவங்க உயர்த்தி தான் சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்சது பார்வதி தான், எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது பார்வதியோட கேம் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 6 பேருக்குள்ளே வந்து நிறைய பாண்டிங்ஸ் இருக்குது. ஸோ மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கணுன்னா மற்ற கேங்கு சுற்றுறாங்க, நிறைய மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 6 பேர் மீட் பண்ணி அவங்க வந்து ஷேர் பண்ணணும் அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இதை அமித் வந்து அவரோட பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன் கூட வந்து அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறத ஸ்டில்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த 6 பேர் வந்து மீட் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரசிகர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.